நெக்ஸ்ட் அண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னாங்க த கிரேட் ரிபிலியன் ஆஃப் 1857. அப்போ 1857 ஆண்டின் பெரும் கழகம். இன் 1857 பிரிட்டிஷ் விட்னஸ்ட் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் டு இட்ஸ் எக்ஸ்டென்ஸ். 1857 ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. அதை கூட லைன் பண்ணிக்காங்க. ஆங்கில ஆட்சிக்கு பெரும் சவாலாக அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா அமைந்த ஆண்டு 1857, 1857. Initially it began as a mutiny of Bengal presidency Sipai, but later expanded to the other part of India, involving a large number of civilians, especially peasants. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. The event of 1857, 1858 are significant for the following reason. 1857 மற்றும் 58 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் கீழ்கண்ட காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றன. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவோல்ட் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ் அக்கம்பைன்ட் பை சிவிலியன் ரெபிலியன். இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுவே ஆகும். The revolt witnessed unprecedented violence and perpetrated by both sides. இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது. The revolt entered the role of the East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பிரிட்டிஷ் அரசு கையில் எடுத்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைட்டில்ஸ் காசஸ். இது த கிரேட் ரிவோல்ட்டுடைய காசஸ் அப்படின்னா காரணங்கள். ஃபஸ்ட் டைட்டில் அதில் அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. ஆங்கிலேய இந்தியாவினுடைய இணைப்பு கொள்கை. இந்த 1840s and 1850s more territories were annexed through two major policies. 1840 மற்றும் 1850களில் இரண்டு முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த டாக்ட்ரின் ஆஃப் பாரா மவுன்சி ஆனால் மேலதிகார கொள்கை. பாரா மவுன்சினா மேலதிகார கொள்கை. பிரிட்டிஷ் claimed themselves as a paramount and exercising supreme authority. அப்போ உள்நாட்டு ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் திறன் அற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரங்களை கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினார்கள். New territories were annexed on the ground that the native rulers were inept. உள்நாட்டு ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் திறன் அற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதி இணைக்கப்பட்டன. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கைன்னு என்ன சொல்லலாம்? ஆண் வாரிசு இல்லாமல் யாராவது அரசர்கள் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்களை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கொள்வது தான் எதுக்குன்னு அப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இப்போ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹாவ் எ மேல் ஹியர் டு த த்ரோன், த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் into British India opened the death of the
ரூலர். அரசு கட்டிலில் அரியணை ஏற தமக்கு ஆண் வாரிசை பெற்றெடுக்க உள்நாட்டு ஆட்சியாளர்கள் தவறினால் அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். சதாரா, ஷாம்பல்பூர், பார்ட் ஆஃப் த பஞ்சாப், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி அண்ட் நாக்பூர் were annexed by the British through its doctrine of lapse. இந்த சதாரா, சாம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. நெக்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ். அப்போ இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ், இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிர தன்மை இல்லாதது. In 1806, the Sepoy at Velu mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their forehead and having and whiskers on their chin, while proposing to replace the turbans with the round hat. 1806 வேறொரு சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலான வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறும் பணிக்கப்பட்டனர். It was feared that the dress code was part of their effort to convert soldiers to Christianity. அதனை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்தனர். இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினார்கள். Similarly, in 1824, the Sepoys at Barakpur near Calcutta refused to go to Burma by sea, since crossing the sea meant the loss of their caste. அதே போன்று 1824 கல்கத்தா அருகே பாரக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். கடல் கடந்து சென்றால் தங்களது சாதி இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். The Sepoys were also upset with the discrimination in salary and promotion. ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்படுவது குறித்தும் சிப்பாய்கள் கவலை அடைந்தனர். Indian Sepoys were paid much less than the European country counterpart. ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் ஊதியம் வழங்கப்பட்டது. The felt humiliated and racially upset by the seniors. அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இன கொடியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரிவல்ட் அன்று எதுக்குன்னு கலகம்.